ஆயால் மே 25 நியூஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்ரூவ் ஸ்பேஸ் ஃபெசிலிட்டிஸ் இன் தமிழ்நாடு அண்ட் குஜராத். இப்போ பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஏஜென்சிஸ், அது இல்லாமல் எம்எஸ்எம்இ யாராச்சும் பார்த்தோம்னா ஸ்பேஸில் பற்றி இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கணும், இல்லை ஸ்பேஸ் பற்றி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கான ஸ்டார்ட் அப்பை உருவாக்கணும் அப்படின்னா அவங்களுக்காக தனிப்பட்ட முறையில் சில இண்டஸ்ட்ரியல் காரிடார் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஓகே, அங்கே பார்த்தோம்னா அந்த இடத்துல போய் நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான அந்த இண்டஸ்ட்ரீஸை உருவாக்க முடியும். அது எங்கன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலையும், அடுத்து பார்த்தோம்னா குஜராத்லேயும். ஸோ 2 ஸ்டேட்டில் பார்த்தோம்னா ப்ரைவேட் ஏஜென்சியாக இருக்கட்டும், இல்லை எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும், ஸ்பேஸுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணோன்னா அந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம அந்த இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கிக்கலாம் எளிய முறையில். ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது இருக்கும்போது அதுக்குள்ளே பார்த்தா ஒரு செயின், ஓகேங்களா, அந்த செயின் கனெக்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து மேனுஃபேக்சர் பண்ணி கூட நம்ம தரலாம். ஸோ இதுக்கான பிளான்ட் பார்த்தோம்னா குஜராத்லேயும் தமிழ்நாட்டிலையும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸில் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஸோ இந்த இடத்துல பார்த்தா குஜராத்லேயும் இதே போல் பார்த்தா தமிழ்நாட்டிலையும் அந்த இடத்துல காமன் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் போயிட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கி, ஸோ அது மூலமாக பார்த்தோம்னா என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன ரிசர்ச் பண்ணணுமோ அது எல்லாமே ஒரே இடத்துல சேர்ந்து பண்ண முடியும். ஸோ இது பார்த்தோம்னா இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கும் எம்எஸ்எம்இக்கு பார்த்தோம்னா ஒரு பூஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்பேஸ் ஏஜென்சியில் இவங்க அடுத்த தடம் படிக்க பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் நியூஸில் வந்திருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு அவார்ட். ஸோ என்ன அவார்ட் பார்க்கும்போது, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ அவங்க பார்த்தோம்னா கர்நாடகா கிராமின் பேங்க் அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நேஷ்னல் பேங்க் இப்போ இந்த கர்நாடகா கிராமின் பேங்க் பார்த்தோம்னா ஒரு ரீஜனல் ரூரல் பேங்க், ஆர்ஆர்பின்னு சொல்லுவோம். இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா பல்லவன், பாண்டியன் அந்த மாதிரி ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்குது. அந்த மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் தான் பார்த்தா கர்நாடகா கிராமின் பேங்க் அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, நேஷ்னல் அவார்டு. ஸோ யாருன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. எதுக்காக இந்த அவார்டு கொடுத்தாங்கன்னா, அட்டல் பென்ஷன் யோஜனா. ஸோ நம்ம போன வாட்டியே பார்த்தோம் அட்டல் பென்ஷன் யோஜனா. ஓகேவா, ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீமில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா நிறைய பேருக்கு பார்த்தோம்னா என்ரோல் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக ஒரு தேசிய அவார்டு பார்த்தோம்னா கர்நாடகா கிராமின் பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க. சரி, தான் நியூஸ். ஸோ அட்டல் பென்ஷன் யோஜனா பற்றி பார்த்துங்க, ஆல்ரெடி நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம். ஓகே, இது ஒரு பென்ஷன் ஸ்கீமு. 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் பென்ஷன் 60 வயசுக்கு மேலே கிடைக்கும். இதுதான் அட்டல் பென்ஷன் யோஜனோட கோர். நம்ம அடுத்த நியூஸ் போகலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னா சங்கமித்ரா. ஓகே, சங்கமித்ரா. சங்கமித்ரானா என்ன? இப்போ பார்த்தா ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் பார்த்தோம்னா லான்ச் பண்ணாங்க. ஸோ இதோட பேர் தான் பார்த்தா சங்கமித்ரா. ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா ரோந்து கப்பல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட இந்தியன் ஓஷன் பார்த்தா ரோந்து வரப்போகுது. இது யார் உருவாக்குறாங்கன்னா, கார்டன் ரிச் ஷிப்யார்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் கல்கத்தா அவங்க தான் இது உருவாக்குறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா 23 நாட்டிகள் வேகத்தில் நம்மளோட முழு கடலை பார்த்தோம்னா ரோந்து பண்ணி சுத்த போகுது. ஓகேவா, ஸோ இதுதான் சங்கமித்ரா. ஜஸ்ட் என்னன்றது பார்ப்போம். இது பார்த்தா ரொம்ப ஹைடெக்காக உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெஹிக்கிள் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. ஸோ ஜஸ்ட் இந்த பேர் என்ன, இது ஒரு ரோந்து கப்பல், அவ்வளோதான். அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போது பிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ பிலிம்ஸ் பாயிண்டரில் நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம், அச்சீவ்மெண்ட்ஸ் பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ குரேந்தர் வீர் சிங். ஓகேவா, ஸோ இவர் பார்த்தோம்னா 100 மீட்டர்ஸ் ரன்னிங்கில் பார்த்தோம்னா இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் நேஷ்னல் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, அச்சீவ் பண்ணியிருக்காரு. 10.09 செகண்ட்ஸில் பார்த்தா 100 மீட்டர் பார்த்தோம்னா ரன் பண்ணி இந்தியாவிலே இதுதான் ஃபாஸ்டஸ்ட். இது வரைக்கும் யாருமே பார்த்தோம்னா இந்த 100 மீட்டர் ரேஸ் பார்த்தோம்னா 10.9 செகண்டுக்குள்ளே வந்ததில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கே நடந்ததுன்னா
ஃபெடரேஷன் கப்பு ராஞ்சியில் நடந்த ஃபெடரேஷன் கப்பில் 100 மீட்டர் ரேஸில் வந்து பார்த்தோம்னா 10.09 செகண்ட்ஸில் வந்து பார்த்தா ரன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகேங்களா, அதுக்குள்ளேயே வந்து பார்த்தா அந்த ரெக்கார்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இதுதான் நியூஸ். ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து பார்க்கும்போது மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ மெயின்ஸ் பாயிண்டரில் நேற்று வந்து பார்த்தா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அசாடஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இன்றைக்கி அசாடஸ் வேஸ்ட் பார்ப்போம். ஸோ அசாடஸ் வேஸ்ட்னால் என்ன? இப்போது அசாடஸ் வேஸ்ட்னால் ரொம்பவும் டாக்ஸிக், ரொம்ப விஷத்தன்மை உள்ள, இல்லை ஈஸியாக கரோஷன், ஓகே, துரு பிடிக்கக்கூடிய, இல்லை எரியக்கூடியது, ரொம்ப நமக்கும் மனிதர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மாசு விளைவிக்கக்கூடியது தான் இந்த அசாடஸ் வேஸ்ட். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதை எப்படி ரிமூவ் பண்ணலான்றதை பற்றி தான் நியூஸு. ஸோ இது எல்லாமே எந்த ஆக்டுக்குள்ள வரும்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 அது கீழே தான் வரும். ஸோ பார்ப்போம் அசாடஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, இந்தியாவில் எப்படி வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த அசாடஸ் வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விஷம், ஓகேவா, டாக்ஸிக், கரோசிவ், ஃப்ளேமபிள் அண்ட் ரியாக்டிவ். இது மனிதர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப ஆபத்தானது. ஓகேவா, இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், ஓகே, தொழிற்சாலையில் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். ஸோ கெமிக்கல்ஸு, ஹெவி மெட்டல்ஸு, அங்கே வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் சொல்கிறோம். ரெண்டாவது பயோமெடிக்கல் வேஸ்ட். ஸோ இதுவும் டாக்ஸிக் தான். ஸோ அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய ஊசி, ஓகேவா, இல்லை மெடிக்கல் வேஸ்ட்டு, இது எல்லாமே வந்து இதில் சேரும். மூணாவது இ வேஸ்ட், ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் பொருள் வரக்கூடிய வேஸ்ட்டு, பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி இந்த வேஸ்ட்டை வந்து பிரிச்சிருக்கோம். இந்த அசாடஸ் வேஸ்ட்டை எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு எங்கள் ஜென்ரேஷன் எங்கெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இங்கே ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், இண்டஸ்ட்ரியில் உற்பத்தி ஆகுது. ரெண்டாவது பயோமெடிக்கல், ஹாஸ்பிட்டலில் உற்பத்தி ஆகுது. மூணாவது இ வேஸ்ட், ஒவ்வொரு வீட்லேயும் எலக்ட்ரானிக் வேஸ்ட் உருவாகுது. பிளாஸ்டிக் வேஸ்ட், ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், எங்கெங்கெல்லாம்ன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அதை ஸ்டோர் பண்ணால் கலெக்ட் பண்ணோம் அவங்கவுங்க வீட்டில். இப்போ நம்ம வீட்டில் வந்து இ வேஸ்ட் உருவாகுதுன்னா தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சு எத்தனை கொடுத்துடணும் ஒரு நாள், ஓகேங்களா. இ வேஸ்ட் கலெக்ட் பண்ணுற சென்டர்ஸ்லாம் வந்து இந்தியாவில் நிறைய இருக்குது, அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு ஆபத்தான பொருட்களை ஒரு நாள் கொடுத்துரும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்குன்னா இ வேஸ்ட், அங்கே உருவாகக்கூடிய மெடிக்கல் வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதை வந்து அப்பப்போ கொடுத்துருவாங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது பாதுகாப்பான முறையில் வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அதை ட்ரீட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ட்ரீட் பண்ணணும். கடைசியில் வந்து பார்த்தோம்னா அதை இந்த என்விரான்மெண்ட்டை பாதிக்காத வகையில் வந்து பார்த்தா லேண்ட்ஃபில்லில் டிஸ்போஸ் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். ஸோ சேலஞ்சஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் சேலஞ்சஸாக இருக்குது. இம்ப்ராப்பர் டிஸ்போசல், ஸோ அங்கங்கே பார்த்தா தூக்கி போகிறது, இம்ப்ராப்பராக இருக்கிறது. இன்ஃபார்மல் செக்டர், இப்போ நிறைய இ வேஸ்ட்லாம் வந்து பார்த்தோம்னா இன்ஃபார்மலாக திரும்ப அதை உடச்சி அதை எரித்து அதில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அது ஒரு இது இருக்குது. இன்ஆடிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா மொத்தமான இ வேஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கும் இங்கே ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் பெரிய இடைவெளி வந்து இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமானது இல்லை. வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட், டேட்டா கேப், இதெல்லாம் வந்து பார்த்தா பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படி பார்க்கும்போது, இங்கே வந்து பார்த்தா முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இங்கே ரூல்ஸ் 2022 இருக்குது. அசாடஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸு. இது தாண்டி இ வேஸ்ட்டு, பயோ வேஸ்ட்டு, ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட ரூல்ஸ்லாம் வந்து இருக்குது. இது தாண்டி இந்தியா வந்து பார்த்தா பேசல் கன்வென்ஷன். ஸோ பேசல் கன்வென்ஷனில் நம்ம வந்து மெம்பராக இருக்கோம் இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ அதில் வந்து பார்த்தா டிரான்ஸ் பவுண்டரி வேஸ்ட்டை எப்படி நம்ம பண்ணணுன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இன்ஸ்டியூஷனெலாம் பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் சேஞ்ச் இருக்காங்க. கீழே வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு இருக்குது, ஸ்டேட் பொல்யூஷன் போர்டு இருக்குது, முனிசிபாலிட்டி இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து இன்ஸ்டியூஷனலாக இந்த வேஸ்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணி கேர் பண்ணணும். ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த இதுவே கடைசி ஒரு கன்க்ளூஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா அசாடஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம மெயின்ஸில் எழுதக்கூடிய எல்லா முக்கியமான பாயிண்ட்டும் அதில் கொடுத்துருக்கோம். பிடிஎஃப் கிடைக்கும்போது நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக வந்து நம்மளால் நல்லா ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது கொஷின் ஆஃப் த டே. இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம். ஸோ அக்கார்டிங் டு த சென்சஸ் 2021, யூனியன் டெரிட்டரி ஆஸ் லோயஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். எந்த யூனியன் டெரிட்டரியில் பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம்னா தாமன் அண்ட் டையூ, ஆப்ஷன் பி வந்து பார்த்தோம்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார், ஆப்ஷன் சி வந்து பார்த்தா லட்சத்தீவு, ஆப்ஷன் டி வந்து பார்த்தா பாண்டிச்சேரி. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி குறைவாக இருக்கக்கூடிய யூடி எதுன்றதை யூடியூப் போஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் போல் பண்ணலாம். தேங்க்யூ.